நான் ஒரு பேமெண்ட்டை நான் பெண்டிங்லேயே விட்டுட்டேன். அது ரொம்ப நாளாக சிபில்லையே இருக்குது. எனக்கு வந்து இதனால் எந்த பேங்க்கில் லோன் கிடைக்காம சூழ்நிலை இருக்கு. எனக்கு ஏதாவது ஆஃபர் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் இருக்குது. வணக்கம், ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். கடைசி நேரத்தில் கை கொடுத்து உதவக்கூடிய ஒரு லோன் ஆப்பை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆமாங்க, நிறைய பேர் வந்து பணம் தருவேன்னுவாங்க, ஆனால் கடைசி நேரத்தில் இல்லைன்னுடுவாங்க. எங்கேயா போய் நம்ம கேட்டு வச்சுருப்போம், டைமுக்கு தருவதாக சொல்லுவாங்க, ஆனால் கிடைக்காது. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இந்த ஆப்பில் கடைசி நேரத்தில் அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா டக்குன்னு பணம் தருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு லோன் ஆப்பை தான் பார்க்க போகிறோம். இந்த லோன் ஆப்பில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணம் கிடச்சிரும். ஏதாவது ஒரு வகையில் நிறைய விதமான ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ இந்த லோன் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடனே இல்லாமல் இருக்கலாம். கடனே வாங்க போகிறது கிடையாது, கடனே வாங்க மாட்டேன், எனக்கு கடனே இருக்கக்கூடாது, அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்த உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை முழுசாக பாருங்கள். இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே கடைசி நேரத்தில் கை கொடுத்து உதவக்கூடிய ஒரு லோன் ஆப்பை பற்றியும் பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் நீங்கள் கடனே வாங்காமல் இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான விஷயத்தையும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜிகே வித் ஜேகே சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இது போல செய்யும்போது நாங்கள் அப்லோட் பண்ண வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு பிரதிமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணுங்க. நாங்கள் தெளிவாக விளக்கிது நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே 2 பாகமாக பிரித்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா, கடைசி நேரத்தில் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு லோன் ஆப். நிறைய பேர் பணம் கேட்டிருப்பீங்க, இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க, இதை காரணம் அதை காரணம் சொல்லி அமுச்சு வச்சுருப்பாங்க. அப்பேற்பட்டவங்களுக்கு வாப்பா தரேன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்பு. இது எப்படி உங்களுக்கு இதில் பணம் கிடச்சிரும், அப்பேற்பட்ட ஒரு பிரபலமான ஒரு ஆப்பு தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்துலையாவது நான் எந்த லோனும் வாங்கக்கூடாது, 2024 கடனே இல்லாமல் நான் இருக்கணும் அப்படி பிளான் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். ஸோ அந்த விஷயத்தை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு கடைசி நேரத்தில் ஹெல்ப் பண்ணக்கூடிய இந்த லோன் ஆப்பை பற்றி நம்ம பார்க்கலாம். பர்சனல் லோனை பார்க்க போகிறோம், உங்களுக்கு லோன் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பற்றியும் பார்க்க போகிறோம், கிரெடிட் கார்டை பற்றியும் பார்க்க போகிறோம். யார் இந்த லோன் ஆப் பார்த்தீங்கன்னா, மணிஃபை ஆப். டாடா கேபிட்டலுடைய ஒரு குரூப் தான் இவங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் பர்சனல் லோனுக்குள்ளே போயிடலாம், அதுக்கப்புறமா ஒன் பை ஒன் உங்களுக்கு சொல்கிறேன். பர்சனல் லோனை பொறுத்த வரைக்குமே பேன் கார்டு நம்பர் கேட்குது, பின்கோட் கேட்குது, ஆக்குபேஷன் கேட்குது. அது நீங்கள் கொடுத்து சப்மிட் கொடுத்த பிறகு யூ ஆர் ஆன் த ரைட் பாத்துன்னு போட்டு உங்களுக்கு என்னென்ன விதமான லோன் ஆஃபர்லாம் வச்சுங்கன்னு காட்டுறாங்க. அதை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போது கிரெடிட் பி ஆப். கிரெடிட் பி ஆப்பை பொறுத்த வரைக்குமே நிறைய விதமான லோன் ஆஃபர் வச்சுருக்காங்க. 5 லட்சத்துக்கு வந்து பர்சனல் லோன்ன்ற மாதிரி கொடுக்குறாங்க. 80,000 ரூபா வந்து ஃப்ளெக்ஸ் பர்சனல் லோன் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக இஎம்ஐ, அதாவது 2 லட்சம் வரைக்குமே உங்களுக்கு லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. இஎம்ஐ போல தான் போட்டுக்கலாம், 18 மாதத்துக்கு டைம் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் பிஸ்னஸ் லோனும் 4 லட்சம் வரைக்குமே தராங்க. ஸோ இது வந்து கிரெடிட் பி ஆப்புக்குண்டான ஒரு விஷயம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸை கொடுக்க வேண்டியது இருக்கும். அது ஒன் பை ஒன்னாக போகுது. நான் அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதே லோன் ஆப்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லோன் டேப்பும் இங்கே கொடுத்துருக்காங்க. லோன் டேப்பும் இங்கே ஆஃபர் பண்ணுறாங்க. அதில் பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க, யுவர் பர்சனல் இமெயில் அட்ரஸ் கேட்குறாங்க, கரண்ட் சிட்டி அண்ட் ரெசிடென்ஷியல், அதாவது சென்னை எந்த சிட்டியில் இருக்கிறீங்க கேட்குறாங்க. அது நீங்கள் போட்டு பின்கோட் போட்டிங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் டைப் கேட்குறாங்க, சேலரி பர்சனல் செல்ஃப் எம்ப்ளாயாக கேட்குறாங்க, இவர் மந்த்லி டேக் ஹோம் சேலரி எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஆஸ் பார் த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் அது ரிஃப்ளெக்ட் ஆகணும். நீங்கள் வாங்குகிற சம்பளம் உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகணும், அதனால் அது கேட்குறாங்க. அது நீங்கள் கொடுத்த பிறகு மொபைல் நம்பர் கேட்குறாங்க. மொபைல் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆப்ஷனும் அது கொடுத்துட்டீங்கன்னா சென்ட் ஓடிபின்னு வரும். அதை நீங்கள் கொடுத்து முடிச்சிட்டிங்கன்னா இந்த லோன் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வருவதற்கான பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ கேஒய்சி டீட்டெயில்ஸ், ஆதார் கார்டு, பேன் கார்டு முக்கியமாக இதில் கேட்பாங்க. நிறைய ஆஃபர் அவங்கள வச்சுருந்தாலும் அந்த 2 லோன் ஆப்பை மட்டும் தான் எடுத்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இவங்க வந்து கிரெடிட் ஸ்கோர் குறவாக இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு தர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால தான் இவங்களோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன். இன்கேஸ் இல்லைங்க, எனக்கு அந்த அமௌண்ட்லாம் இல்லை, எனக்கு வந்து ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை இருக்குது, எனக்கு வேறு ஏதாவது ஆப்ஷன் அப்படி கேட்டிங்கன்னா கிரெடிட் கார்டு ஆப்ஷன் இருக்குது. கிரெடிட் கார்டு ஆப்ஷனை பொறுத்த வரைக்குமே நிறைய விதமான பேங்கர் வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. டாடா கிரெடிட் கார்டு உங்களுக்கு கொடுக்குறாங்க, எஸ்பிஐ கிரெடிட் கார்டு கொடுக்குறாங்க, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், அப்புறம் எஸ் பேங்க்கு, இண்டஸ்இண்ட் பேங்க் போல நிறைய விதமான கிரெடிட் கார்டு ஆஃபர் இதில் இருக்குது. நீங்கள் சொன்ன பர்சனல் லோன் வாங்குற அளவுக்கு எனக்கு கிரெடிட் ஸ்கோரும் கிடையாது, கிரெடிட் கார்டு வாங்குற அளவுக்கு எனக்கு கிரெடிட் ஸ்கோர் கிடையாது. ஏன்னா ஒரு பேமெண்ட்டை நான் பெண்டிங்லேயே விட்டுட்டேன், அது ரொம்ப நாளாக சிபில்லையே இருக்குது, எனக்கு வந்து இதனால் எந்த பேங்க்கில் லோன் கிடைக்காம சூழ்நிலை இருக்கு, எனக்கு ஏதாவது ஆஃபர் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் இருக்குது. இதே ஆப்பில் இன்னொரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, லோன் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. லோன் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பொறுத்தவரைக்கும் உங்கள் பேரில் ஏதாவது ஒரு சொத்துக்கள் இருந்துச்சுன்னா அதன் பேரில் நீங்கள் லோன் வாங்க முடியும். இன்கேஸ் உங்கள் பேரில் இல்லைன்னா உங்கள் உட்பி, அதாவது உங்களோட மனைவி பேரில் இருந்துச்சுன்னா அவங்க பேரில் கூட வாங்கலாம், அல்லது
அப்பா அம்மா பேரில் இருந்துச்சுன்னா அவங்க பேரில் கூட நீங்கள் இந்த லோனை வாங்க முடியும். லோன் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்குமே கிரெடிட் ஸ்கோர் மேட்டரே கிடையாது. இன்கம் ஃப்ளோ நல்லா இருக்கணும். உங்களுடைய வருமானத்துடைய நல்ல ஒரு டிரான்சாக்ஷன் இருந்தாவே போதும். உங்களுக்கு லோன் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி லோன் கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. இந்த 3 விதமான லோன் ஆஃபருக்கும் எலிஜிபிலிட்டி என்ன? வருமானம் ஒரு 25,000 ரூபாய்க்கு மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு மேலே அமௌண்ட் கிடைக்கும். கிரெடிட் கார்டு வாங்குறதுக்கு நார்மலாக 20,000 ரூபா இருந்தால் கூட தாராளமாக உங்களுக்கு லோன் கிடைக்கும். டாக்குமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்குமே ஆதார் கார்டு, பேன் கார்டு எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கிரெடிட் கார்டு வாங்குறதா இருந்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க, பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க, ரொம்ப முக்கியமாக அவங்க கேட்பாங்க. இதுவே லோன் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் பாண்டு, அதாவது உங்களுடைய தாய் பத்திரம், அம்மா வில்லங்கம், அம்மா பட்டா, அது சிட்டா இதெல்லாம் வந்துடும். ஸோ இது டாக்குமெண்ட்ஸ்க்குள்ள நான் ரொம்ப போகலை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான ஆஃபருக்கு ஏற்ற மாதிரி டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் மாற வேண்டியதாக இருக்கும். உங்களுக்கு பணம் தேவைப்பட்டா இல்லை 3த்துல ஏதாவது 1 by 1 ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேர்ம் அண்ட் கண்டிஷன் வெப்சைட் இதை கொடுத்துருக்காங்க, படிச்சு பாருங்க. விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த 2024க்கு அப்புறமா நான் யாருக்கிட்டையும் கடன் வாங்கக்கூடாது, என் வாழ்க்கையில கடனே இருக்கக்கூடாது அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன், நீங்க நினைச்சது நடக்க போகுது. நீங்க இனிமே கடனே வாங்க போறது கிடையாது. எதுக்கு இப்படி நான் அப்படி சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாதுன்ட்டு இந்த 2024 ஒரு உறுதிமொழியை எடுத்திருப்பாங்க. நியூ இயர் ரெசல்யூஷன், இப்படி எக்ஸசைஸ் பண்ண போகிறேன், காலைல எழுந்துக்க போகிறேன், அதை பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன், பிளான் பண்ணுவாங்க. அது பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு அப்புறம் தாண்டாது. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, ஏன் அது மேலே தாண்ட முடியல? அது பார்த்தீங்கன்னா உங்கள் ஆழ் மனசுக்கு நீங்கள் என்ன கட்டளை இடுகிறீர்களோ அதுதான் உங்களை அது அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகும். நியூ இயர் ரெசல்யூஷன்ன்றது எதனால் 3 மாதத்துக்கு மேலே நிறைய பேருக்கு போகலைன்னா, அவங்க ஆழ் மனசில் அவங்க எக்ஸசைஸ் பண்ணலை. ஆழ் மனமும் உடற்பயிற்சி போல தான். நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் அதுக்கு என்ன ஆர்டர் கொடுக்குறீங்களோ அதை அதன்படி கொண்டு போய் சென்று விடையும். அதே போல தான் உங்கள் வாழ்க்கையில் இப்போ கடன் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்காக நீங்கள் நேரத்தை ஒதுக்க வேண்டும். எனக்கெல்லாம் டைமே கிடையாது பாஸ், எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் காலைல போனால் நைட்டு தான் வருவேன் அப்படி கேட்டிங்கன்னா, உங்களுக்காக நீங்கள் நேரத்தை ஒதுக்காமல் வேறு யாருக்காக நேரத்தை ஒதுக்க போகிறீங்க? ஒரு காரில் போகிறீங்க, நான் போகணும், ரொம்ப தூரம் போகணும், எங்கேயும் நிறுத்த மாட்டேன் அப்படி சொன்னீங்கன்னா, காரை பெட்ரோல் போடுறதுக்காக நிறுத்தணும் இல்லையா? பெட்ரோல் போட்டால் தானே கார் மூவ் ஆகும். அதே போல தான் உங்கள் ஆழ் மனசுக்கு நீங்கள் நேரத்தை ஒதுக்க வேண்டும். நேரத்தை எப்போ ஒதுக்கலாம் பார்த்தீங்கன்னா, எப்போ வேணால் ஒதுக்கலாம். எதனால் ஒதுக்கலாம், அதுக்கு என்ன பண்ணணும் எனக்கு புரியல அப்படி கேட்டிங்கன்னா, நீங்கள் கேட்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். உங்களுடைய கேள்வி, அதாவது உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் என்னென்ன விஷயங்களை சொல்ல போகிறீங்க, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடனை அடிக்கடி ரிப்பீட் பண்ணி சொல்லாமல், என் வாழ்க்கையில் நான் என்னென்ன விஷயங்கள் வந்து சாதிக்க போகிறேன், என்னுடைய சாதனை எவ்வளோ தூரமாக இருக்க போகுதுன்ட்டு உங்கள் மனசுக்கு நீங்களே ஆர்டர் கொடுக்கணும். நீங்கள் வந்து என்ன ஆர்டர் போடுறீங்களோ அது உங்கள் மனசுக்கு கேட்குங்க. இது உண்மை, இது ப்ராக்டிக்கலாக நிறைய விதமான சக்ஸஸ் ஆகிருக்கு. நீங்கள் கார் வாங்க போகிறதா இருந்தாலும் சரி, இப்போ இருக்கிற கடனை நீங்கள் யோசிக்கவே கூடாது, காரை பற்றி மட்டும்தான் யோசிக்கணும். உங்களுக்கு பழைய பதற்கு நீங்கள் கடன் கொடுக்குற மாதிரி இருந்தீங்கன்னா அதை பற்றி மட்டும்தான் யோசிக்கணும். வீடு வாங்க போகிறீங்கன்னா வீடை வாங்குறத மட்டும்தான் யோசிக்கணும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறத மட்டும்தான் யோசிக்கணும். மற்றபடி அதுக்கு லோனை வாங்குறது யார்கிட்ட கேட்பேன் இதெல்லாம் மைண்டுக்குள்ளே வரக்கூடாது. உங்களோட ரிசல்ட்டு தான் உங்கள் ஆழ் மனசில் வேலை செய்யணுமே தவிர இப்போ என்ன நடக்குதை பற்றி யோசிக்கக்கூடாது. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணது கூட பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகத்துலேருந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஆழ் மனதை கட்டி ஆள்வது எப்படி, சைக்காலஜி ஆஃப் மணின்ற ஒரு புத்தகம், அதுலேருந்து உங்களை ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நிறைய விதமாக ரிச் டாட் புவர் டாட் புத்தகங்கள் இருக்குது. ராபர்ட் கியோசாகி எழுதிய புத்தகங்கள் நிறையவே எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ நிறைய வில்லியம்ஸ் அவருடைய புத்தகம் நிறைய இருக்குது. நிறைய விதமான புக்ஸ் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன். குக்கு எஃப்எம் போட்டு லிங்க் வரும், அதை கிளிக் பண்ணிவிட்டு போங்க. அது சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிவிட்டு ஒரு புக்கை வாங்கி படிங்க, கேளுங்க. இந்த வருஷத்துலேருந்து கேட்கறதுக்கு தயாராக இருங்கள். ஒரு நாளைக்கு ஒரு புக்கு கூட கேட்கலாம், 1.5 மணி நேரம். ஸோ கண்டிப்பாக அது உங்களே வடிவமைத்து கொள்ளும். உங்கள் ஆழ் மனசை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் டைம் கொடுத்து வடிவமைக்கிறதுக்கு டைம் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு அவ்வளோ வந்து உங்களுடைய பிரச்சனைகள்லாம் ஒன்று ஒன்றா சால்வ் ஆகிடும். உங்களுக்கு வரக்கூடிய எல்லா பணமும் வந்துடும். இந்த வருஷம் நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல சுபகாரியங்கள்லாம் நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்திருந்த பணமெல்லாம் வந்துடும். ஸோ எல்லா கடனும் அடைஞ்சிடும். நீங்கள் நல்லாவே இருக்க போகிறீங்க. ஸோ நல்ல செய்தி உங்கள் காது கேட்க வரும், நல்லதே நடக்கும். ஸோ நீங்கள் உங்கள் ஆழ் மனசுக்கு டைம் ஒதுக்குங்க. நிறைய ஆடியோ புக்ஸை கேளுங்க. லிங்கை கீழே கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு பிரோஜனமாக. மற்ற வீடியோ மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.